சம்மந்தப்பட்டவர்கள் வந்து இன்னும் பெரிய மனிதர்களாக இருக்காங்க அப்படின்னா இந்த விசாரணை தொடர்ந்து யாராக இருந்தாலும் போகுமான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா இந்தியாவில் சட்டம் வந்து எல்லாருக்கும் சமன்றது ஏட்டு சுரைக்காய். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஏட்டு சுரைக்காய். இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் தான். அந்த இருக்கிறவனுக்கு இருக்க சட்டம் கூட வந்து அவன் நேரம் நல்லா இல்லைன்னா அவனும் மாட்டிப்பான். அன்றைய ஆட்சியாளர்கள்கிட்ட அவனோட குட் புக்ஸில் இல்லைன்னா. இது இந்த கட்சி அந்த கட்சி, இந்த அரசு அந்த அரசுலாம் நான் சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான நல்ல கேள்வி நீங்கள் கேட்டு இதோட அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து எப்படி போகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து நான் வேறு எந்த நடிகருக்கும் யாருக்கும் சப்ளை பண்ணலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா இன்றைக்கி தினமலர் சொல்லுது. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, போலீஸோட ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸை கோட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்னென்னா வந்து மேலும் பல கைதுகள் இருக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா அவங்க என்ன லெவலில் இருக்கக்கூடியவர்கள், சமூகத்தில் எந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்கன்ற கேள்விகள் உங்களுக்கு எழுது. என்னோட அசஸ்மெண்ட், மை அசஸ்மெண்ட் இஸ் தட் இது அடுத்த கட்டத்துக்கு போகும் பட்சத்தில் போகும் தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இடி உள்ளே வரும். இடி உள்ளே வந்துன்னா இதோட டைமென்ஷன் வேறு. அப்போ யாரையும் காப்பாற்ற முடியாது ஸ்டேட் போலீஸால். ஸ்டேட் போலீஸ் வந்து சிஎம்முக்கு கட்டுப்பட்டது. அண்ட் இந்த மாதிரியான கேஸஸில் வந்து எப்படி வட இந்தியாவில் நான் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கேஸை இந்த மாதிரி எடுக்குது, ஹை ப்ரொஃபைல் கேஸில், இப்போ பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியல் கேஸ்னால் அமித்ஷா சொல்கிறது, மோடி சொல்கிறது தான் சிபிஐ கேட்கும். இங்கே ஸ்டாலின் சொல்கிறது தான் தமிழ்நாடு போலீஸ் கேட்கும். ஆனால் அங்கே இடி உள்ளே வந்தாலும் அமித்ஷா சொல்கிறது தான் அது கேட்கும் இடி. இங்கே இது ஸ்டேட் போலீஸ் கேஸு பேசிக்கலி. பட் இடி உள்ளே வந்ததுன்னா இடியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டேட் போலீஸை தான் ஸ்டாலின் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் சொல்கிறது புரியுதில்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதில்ல. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.